ஒருவேளை எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது கூட இவங்க தான் காரணமா இருக்கணும். விடவே கூடாது. அத்தையா? இப்பதானே சொன்னேன் போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன், கம்பி எண்ணெய் வைப்பேன்னு. சிஐடியா மாறி இத்தனை விஷயம் பண்ணிருக்க. எனக்கு அன்னையில இருந்தே ஒரு சந்தேகம், மருதுகிட்ட எதுக்காக இந்த ஓட்ட போனை தேடி தேடி அலையறேன்னு. மத்தியானம் சார்ஜரை வச்சு நோண்டிக்கிட்டு இருந்தியாமே, மருது எல்லாத்தையும் சொன்னப்போ ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். அது சரியான கணக்கா தான் இருந்திருக்கு. சொன்னா கேளுங்க, போனை கொடுங்க. தரேன். ஆனா நீ என்னத்த வச்சிருக்க? உன்னை இவ்வளவு கோவப்பட வச்ச விஷயம் என்னன்னு பார்த்துட்டு அப்புறமா தரேன். இதெல்லாம் காலத்தோட கொடுமைமா. ஆனா அவங்க நினைச்சது முழுசா நடக்கலமா, நடக்கல. என் பொண்ணு வயித்துல இருக்கிற குழந்தையே உயிரோட பெத்து கொடுத்துட்டு அவ இறந்துட்டாம்மா. அம்மா, அம்மாடி, இது வேற யாருக்கும் தெரியாதுமா, தெரியாது. அந்த குழந்தைய நான் தாமா வளர்த்திட்டு இருக்கேன். என் பொண்ணுக்கு வாயில விஷத்தை ஊத்தி அவளை துடிக்க துடிக்க கொன்னானுங்கம்மா. இந்த உண்மையெல்லாம் என் மாப்பிள்ள கிட்ட சொல்லிட்டா போதும்மா, நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேம்மா. பரவாயில்லையே, இந்த வீட்டுக்கு எதிரா என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருக்கியே. ஆக மொத்தத்துல எனக்கு மருமகளா நடந்துக்க பாக்கல. நீ மருமகளா நடந்துக்காதப்போ நான் மட்டும் உன்கிட்ட மாமியாரா நடந்துக்க போறேனா என்ன? சரி, ஆமா, இத வச்சு என்ன பண்ண போறதா உத்தேசம்? சொல்லு. அது போலீஸ்ட போறேன். போய் சித்ரா அக்காவோட சாவுக்கு காரணமான அத்தனை பேரையும் தண்டிக்க போறேன். இங்க பாரு, ஆக்சிடென்ட் ஆகி இப்பதான் கை காலெல்லாம் ஒழுங்கா வேலை செய்துகிட்டு இருக்கு. அத காப்பாத்திக்கணுங்கிற எண்ணம் இல்லையா உனக்கு? சித்ராவும் செத்து போயிட்டான். அந்த சாவ நேர்ல பார்த்த அவங்க அம்மாவும் செத்து போயிட்டாங்க. இந்த வீடியோவை கொண்டு போய் நீ காமிச்சா உன்னை அப்படியே போலீஸ் நம்பிடுவாங்களா? கொஞ்சமாவது உனக்கு சட்ட அறிவு இருக்கா இல்லையா? சுத்தமா இல்லையே. இந்த உலகத்துல நேர்மை, நியாயம், நீதின்னு இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாகாது. ஆஹா, நீங்க என்ன கொன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியில வந்துதான் தீரும். எனக்கு சட்ட அறிவு இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அது வேணா இல்லாம இருக்கலாம். ஆனா முத்தரசன் மாமா கிட்ட இது அத்தனையும் காமிச்சு உங்க எல்லாருக்கும் தண்டனை வாங்கி தர அறிவு இருக்கு. கண்டிப்பா இத காமிப்பேன் காமிப்பேன் காமிப்பேன். கொடுங்க அத்தை. ஏய், யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இத பார், உன் வீட்டை சுத்தி மருதுவோட ஆட்கள் நின்னுகிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு போன் பண்ணி நான் ஊன்னு சொன்னா போதும், மறு வார்த்தையில உன் தாத்தாவையும் பாட்டியையும் தூக்குல தொங்க விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. பாக்குறியா? பாக்குறியா? அத்தனை பேச்சு பேசுன, இப்ப வாயடைச்சு போய் நிக்கிற. சொல்லு, உன் தாத்தாவையும் பாட்டியும் பணமா பாக்கணுமா? அவங்க இந்த நிமிஷம் செத்து போனா அது ஒன்னாலதான். சொல்லு, நான் ஊன்னு சொல்லட்டுமா இல்ல ஓஹோன்னு சொல்லட்டுமா? இங்க பார், இதையே திரும்ப திரும்ப நினைச்சு மூளை குழம்பி போய் மறுபடியும் வீல் சேருக்கு திரும்ப போயிடாத. இந்த சிஐடி வேலை பாக்குறதெல்லாம் நிறுத்திட்டு ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டுக்கும் எனக்கும் அடங்குன மருமகளா இருக்கிற வழிய பாரு. இந்தா
இந்த போன்ல பார்த்த விஷயத்தெல்லாம் மனசுல இருந்து அழிச்சிடு, புரியுதா? இது நான் உனக்கு கடைசியா கொடுக்கிற எச்சரிக்கை. இதுக்கு மேல நீ ஏதாவது பண்றேன்னு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் உன்னையும் சரி உன் தாத்தா பாட்டியையும் சரி உயிரோட விட மாட்டேன். ஜாக்கிரதை. அத்தை, என்னாச்சு ஸ்வேதா? என்னாச்சு? நாம சந்தேகப்பட்டது சரிதான். ருத்ரா நேரா முத்தரச மாமா கிட்ட விஷயத்த சொல்லி அங்கேயே கூட்டிட்டு வந்துட்டா. நல்ல வேளையா அந்த பாட்டியை இடம் மாத்தி மாமா கண்ணுல படாம தப்பிச்சிட்டேன். இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அத்தை. அந்த உத்ரா மட்டும் வாயை திறந்து பேசிட்டா முடிஞ்சது. மாமா அதுக்கான முழு முயற்சியில தான் இறங்கியிருக்காரு. அது மட்டும் நடக்காம பாத்துக்கணும். பயப்படாத ஸ்வேதா. உத்ராவே வாய திறந்தாலும் முத்தரச வாய முழுமையா அடைக்கிறதுக்கான ஆயுதம் இப்போ என் கையில இருக்கு. என்னத்த சொல்றீங்க? என்ன அது? இதோ இதான் அது. என்னத்த அது? கலையோட பழைய போன் மாதிரி இருக்கு. ஆமா, கலையோட பழைய போன் தான். ஆனா உள்ள இருக்கிற விஷயம் நமக்கு ரொம்ப ரொம்ப புதுசு, ரொம்ப ரொம்ப சூடான விஷயம். என்னத்த சொல்றீங்க? அப்படி என்ன இருக்குதுல? நான் சொன்னது எல்லாமே நிஜம்தான் மாப்ள. எப்படியாவது நீங்க ருத்ரா கூட சேர்றத நான் பார்த்துட்டா போதும். அத்தை, இப்போ இத வச்சு என்ன பண்ண போறீங்க? இத முத்தரசம் பார்த்தா அதுக்கப்புறம் நீ எப்பவுமே இந்த வீட்ல இருக்கலாம். அதுக்கான வழி பிறக்கும். எனக்கு புரியல. எப்படி இந்த வீட்ல இருக்க முடியும்? நான் மட்டும் இல்ல, மொத்த பேரும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே கூட இல்ல, மொத்தமா ஜெயிலுக்கு தான் போகணும். என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. எப்படின்னு சொல்லட்டுமா? அதானே நானும் கேக்குறேன். சொல்றேன். விஷயம் என்னன்னா, அவ்வளவுதான். செம்ம ஐடியா அத்தை. இது மட்டும் நடந்துச்சுன்னா நீங்க சொல்றது கண்டிப்பா நடக்கும் அத்தை. கண்டிப்பா நடத்தி காட்டுவேன். நீ அதை பார்க்க தானே போற? சூப்பர் அத்தை, சூப்பர். நில்லு. என்ன வெண்ணிலா, ஏதோ வேகமா இறங்கி வர மாதிரி தெரியுது. வழி விடுங்க, நான் போகணும். நில்லுன்னு சொல்றால. எங்க போகணும்? ருத்ராவோட பிறந்த நாளை கொண்டாட போகணும். ருத்ராவோட பிறந்த நாளை கொண்டாட போறீங்களா, இல்ல அதையே சாக்கா வச்சு முத்தரச மாமா சொன்ன மாதிரி ஒரிஜினல் குழந்தை எது, டூப்ளிகேட் குழந்தை எதுன்னு ஆராய்ச்சி பண்ணி என்ன வெளியே அனுப்ப போறீங்களா? நீ அந்த சந்தோஷத்துல தான் எல்லா வேலையும் செய்யற மாதிரி தெரியுது. நீங்க எப்படியோ அப்படிதான் உங்க புத்தியும் வேலை செய்யும். நான் அப்படிலாம் கிடையாது. பொய் சொல்லாத வெண்ணிலா, எனக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்சதை விட எங்களுக்கு ஒரு படி ஜாஸ்தியே தெரியும். நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, அந்த குழந்தை பேரு உத்ரா. அவளோட பாட்டிய இங்கதான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கீங்க. நானும் முத்து மாமாவும் வந்த நிமிஷத்துல பாட்டிய எங்க கண்ணுல படாம எங்கேயோ மாத்திட்டீங்கல்ல. அந்த திமிர்ல தானே இப்ப வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஹே, சும்மா அது இதுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. நானா பேசுறேன்? நீங்க தான் தேடி வந்து வாங்கி கட்டிக்கிறீங்க. இங்க பாருங்க, இப்பவும் நான் உங்களை மரியாதை குறைவா பேசவே இல்ல. ஸ்வேதாக்காங்கிற மரியாதையில தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு விஷயம், நீங்க இந்த வீட்டை விட்டு போகாம இருக்கணும்னா நான் சொல்றத கேளுங்க. இந்த நிமிஷமே நீங்க முத்து மாமா கிட்ட போயிட்டு என்ன மன்னிச்சிருங்க மாமா, தேவையில்லாம இப்படி இன்னொரு டூப்ளிகேட் ருத்ராவை கூட்டிட்டு வந்து கலாட்டா பண்ணிட்டேன், இனிமே இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. முத்து மாமாவும் போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுருவாரு. அத விட்டுட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணி மறுபடியும் வீட்டோட அமைதிய குலைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிற எந்த விஷயத்துக்கும்
நான் பொறுப்பு இல்ல. நடக்க போற பிறந்த நாள் கொண்டாட்டத்துல எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வீட்டை விட்டு வெளியில போக வேண்டியதா இருக்கும். அது தேவையான யோசிங்க. என்னதான் உங்க வாய் சிரிச்சாலும் உங்க கண்ணுல அதையும் மீறி பயம் தெரியுது ஸ்வேதாக்கா. டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு சொல்ல பயமா இருந்தா இப்ப கூட என்கிட்ட சொல்லுங்க, ஒன்னும் கெட்டு போகல. முத்துமாமா கிட்ட போய் முத்துமாமா ஸ்வேதாக்கா எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க, அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க முத்துமாமான்னு சொல்லிடுறேன். முத்துமாமாவும் உங்களை மன்னிச்சு விட்டுருவாரு. எப்படி? சூப்பர் சூப்பர்மா. நான் மன்னிப்பு கேட்டா இப்ப மாமா என்ன விட்டுருவாரு, அப்படிதானே? நான் கேக்குறதுக்கு ரெடியா இருக்கேன். கால்ல கூட விழ ரெடி. மாமா கால்ல, உன் கால்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லாரோட கால்லயும் விழற. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடக்கணும். முத்தரசு மாமா எனக்கு தாலி கட்டணும். அதுக்கப்புறம் என்ன வேணுமோ நான் எல்லாமே செய்றேன். ஏய், அது கனவுல கூட நடக்காது. நைஸா பேசி ஏன் வாயாலேயே எல்லாமே பேச வச்சு போட்டு வாங்கி என்ன வெளியே அனுப்ப பாக்குற, அப்படிதானே? இங்க பாரு, முத்தரசு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. என் வாழ்க்கையில நான் வச்சிருக்கிற லட்சியம். அப்போதான் என் இடத்துல இருந்துட்டு இருக்கிற உன்னை நான் ஜெயிக்க முடியும். எனக்கு ஜெயிக்கிறது மட்டும்தான் முக்கியம், பிடிக்கும். எப்பவுமே ஸ்வேதா ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன், என்ன வேணாலும் செய்வேன். முடிஞ்சா தடுத்துக்கோ, நான் பண்ற தப்ப கண்டுபிடிச்சுக்கோ. நானும் திட்டவட்டமா சொல்றேன், உங்க எண்ணத்துல மண்ணை தூவுறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுவேன். நாளைக்கு காலையில விடியும் போது இந்த வீட்டை விட்டு, ஏன் இந்த ஊரை விட்டே ரொம்ப தூரம் போயிருப்பீங்க. அது நடக்கதான் போகுது, அத பார்க்கதான் போறோம். யாரும் இல்ல. மா, என்ன அமைதியாயிரு.
இனிமே நீங்க தண்டிக்கப்படுறத அந்த கடவுளே நினைச்சாலும் தடுக்க முடியாது. யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தப்பு செஞ்சவங்க தண்டிக்கப்படணும். நானே இந்த விஷயத்துல செத்தே போனாலும் பரவாயில்ல. என்னமா உனக்கு என்ன ஏதாவது பைத்தியம் முடிச்சிருக்கா? காலை நேரம் ரூமுக்குள்ள வந்து ரைட் ராயில அங்க தேடி போன் எடுத்து போயிட்டு இருக்கா. நீ பாத்துட்டு பேசாம நின்றுட்டு இருக்க. இது நடக்கணும்னு தாண்டா நான் எதிர்பார்த்தேன். கலையே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த மொபைலை வச்சு அவளுக்கு வட்டியும் முதலுமா நிறைய நாம திருப்பி கொடுக்க போறோம். என்னமா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இப்போ உனக்கு புரியாது, புரிய வேண்டிய நேரத்துல தானா புரியும்.